இனிய வணக்கங்கள். வள்ளியம்மான்னு ஒரு அம்மா அந்த கிராமத்தில் கொஞ்சம் பாப்புலர். இட்லி கடை முதல்ல வச்சுட்டு இருந்தாங்க. வியாபாரம் எல்லாம் பண்ணக்கூடிய ஆள். சீட்டு பிடிப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல அந்த ஊரில் பிரபலமான ஆள். அவனுக்கு சிவதாசன் ஒரு பையன். அதுக்கப்புறம் 2 பசங்க, குட்டி குட்டி பசங்க. இந்த சிவதாசனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா இந்த பசங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு துணையாக வருவானே, மருமகளாக இருப்பானே அப்படின்ட்டு சிவதாசனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்து அப்படி இப்படி பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஒரு பொண்ணு ரெடியாச்சு. அந்த பொண்ணுக்கு பேர் நிர்மலான்னு பேர். நிர்மலாவுக்கும் சிவதாசனும் பிடிச்சி போச்சு. சிவதாசனுக்கு எப்படி எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நல்ல உழைப்பான். இவனுக்கு விவசாய நிலங்கள் இருக்குது, அதில் உழைப்பான், கிணறு தோண்டுவான், யாராவது கூப்பிட்டா வேலைக்கு போவான், எல்லா வேலையும் செய்வான். அப்படியே கொண்டு வந்து வீட்டில் காசு கொடுத்துருவான். எந்த பீடி சிகரெட்டு எந்த பழக்கமும் கிடையாது. இதெல்லாம் விவரங்கள்லாம் கேள்விப்பட்டோடனே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஒத்துக்கிச்சு. ஒத்துக்கிற பின்னாடி கல்யாணமும் ஆயாச்சு. நல்லா அந்த ஊர் பெரியவங்களாம் இருந்து கூட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்த பின்னாடி அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாதிரி என் பொண்ணு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழா 5 நாள் நடக்கும், ரொம்ப நல்லா நடக்கும். எங்கள் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்காதவங்களாம் பார்ப்பாங்க, விருந்துக்கும் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த அம்மா பார்த்து இந்த பையனை, அம்மா போய்ட்டு வரப்பா பரவாயில்லன்னு, இன்னும் 5 நாள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கப்பா வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டான்னு உடனே சரி தம்பிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்பி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. பையனை மட்டும் கூப்பிட்டு, ராஜா இன்னைக்கு குடிஞ்சு பார்க்கும்போது முகம் சாப்பாட்டில் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அங்கே இருக்காத. புரியல அவனுக்கு, ஏன் அப்படி அம்மா சொன்னாங்க அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே போகிறான். உடனே அந்த பொண்ணு மட்டும் எடுத்துன்னு சொல்லி அத்தை அப்படின்ட்டு, ஜாக்கிரதையாக போயிட்டு வான்னு சொன்னாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டான். போனால் நல்ல விருந்து, எக்கச்சக்கமான விருந்து. ஒவ்வொரு வீட்லேயும் கூப்பிட்றாங்க விருந்து. அன்னைக்கு பிரமாதமான திருவிழாவில் கொண்டாட்டம், ஜாலியாக இருக்கிறான். 5 நாள் போனதே தெரியல. 5 நாள் போயாச்சு. 5 நாள் போன பின்னாடி அவங்க அமிச்சிடலான்னு ஐடியா பண்ணுறாங்க. இவன் சிவபாலன் நகர்ற மாதிரி இல்லை, அவனுக்கு பிடிச்சி போச்சு. ஹாப்பியாக இருக்கிறான். உடனே அது பெரிய மாமியார் கறி ஒன்று சொல்லிச்சு, இன்னைக்கு ஒன்று செய்தி, பழைய சாதம் வை, இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு அவனுக்கு வை, என்ன செய்யறான்னு பார்க்கலாம். ஏம்மா அப்படி பண்ணுற, வெயிடி சொல்கிறத கேளு. உடனே வச்சாங்க. வச்ச உடனே இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டிஃபன் பண்ணலங்க. பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா அவன் முகம் தெரிஞ்சுது. அம்மா சொன்னாங்கல்ல, குனிஞ்சு பார்த்தா முகம் தெரிஞ்சா அங்கே இருக்காதுன்ட்டு. சாப்பிட்டு முடிச்ச உடனே சம்சாரத்தை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான்.